அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்ப என்னுடைய வீடியோ மற்றும் ஆடியோ நன்றாக கேட்கிறது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இப்ப ஜீனியஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் டாபிக்ல நம்ம என்ன இன்னைக்கு பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தா மிகவும் நன்றி. இப்போ 1500 பாக்ஸஸ்க்கு மேல நாம ஷிப்பிங்க்கு ரெடியா இருக்கு. இப்ப நிதி கல்வி அறிவு மற்றும் முதலீட்டுக்கான உருமாற்றும் பயிற்சி விளையாட்டு. இந்த ஜீனியஸ் ஆஃப் ஃபினான்ஸ்ல எந்த விதமான கேள்விகளா இருந்தாலும் அதற்கு நாங்கள் பதில் அளிக்கிறோம். இப்போ நம்ம பிளேயர்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மேலும் அவங்க அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்படி பிரசன்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். இப்ப பாக்ஸ் வெர்ஷன் மேலும் ஆன்லைன் வெர்ஷன் எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். சர்கோவா சத்யானா இவங்க சான்றளிக்கப்பட்ட ஜீனியஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தொகுப்பாளராக இருக்கிறார். இப்போ 4 வருடம் அனுபவம் இருக்கின்றது. தனியார் முதலீட்டாளர், கல்வி கழக முறை அமைப்பாளர். இப்போ இவங்க இன்று நம்ம கூட வந்திருக்காங்க. இப்போ பிரைவேட் இன்வெஸ்டர் அகாடமில இப்ப என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மீட்டிங்க்கு அப்புறம் உங்களுக்கு क्वेश्चंस இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். இப்ப டாக்ஸ் கால்குலேஷன், நெட் ப்ராஃபிட், டிரான்சாக்ஷன் ஈல்ட், டிவிடெண்ட் இன்கம், லோன் மற்றும் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எல்லாமே கவுண்ட் ஆகும். கால்குலேட்டர், பென்சில்ஸ், பேப்பர் எல்லாமே நீங்க வச்சுக்கோங்க பக்கத்துல. இப்போ நிறைய பிராக்டிக்கல் திங்ஸ் நாம பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கால்குலேட்டர் மேலும் ஸ்மார்ட் போனை நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம போலாம். இப்ப நார்மலா நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ டாக்ஸ் கால்குலேட் பண்றப்ப சரியான ஒரு விதமாக தான் நம்ம செய்யணும். இப்போ ஒரு டாக்ஸ் கால்குலேஷன் கரெக்டா செய்தால்தான் நாம சந்தை மதிப்பிலிருந்து கணக்கிடும் பொழுது என்ன விலை அப்படின்னு நிர்ணயிக்க முடியும். நெட் ப்ராஃபிட் அவங்க டாக்ஸ் பே பண்ணணும். அதுக்கு அப்புறம் தான் நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ எல்லாருக்குமே கரெக்டா இத செய்ய முடியுமா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே, மேலும் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட கால்குலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா சில சமயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில சமயம் அவருக்கு இன்னுமே அதிகமான இன்ஃபர்மேஷன் தேவைப்படலாம். அப்போ சுலபமாக ஒரு கால்குலேட் பண்ணுவது எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னு பார்த்தா நமக்கு
ப்ராஃபிட்ல தான் வந்து டாக்ஸ கால்குலேட் பண்ணணும். எப்பயுமே ரெவென்யூஸ்ல வந்து டாக்ஸ கால்குலேட் பண்ணக்கூடாது. அதாவது ப்ராஃபிட் லாபத்தை அடிப்படையாக கொள்ள வேண்டும். வரிகளை கணக்கிடும் பொழுது வருமானத்தை கொண்டாடல. இப்போ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா அது வந்து டிவிடெண்ட் கால்குலேட் பண்றப்ப நம்ம பார்ட்னர்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சில சமயம் வந்து அவங்க டிவிடெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கரண்ட் மார்க்கெட் வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணணும். அவங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிப்பாங்க. அதாவது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோமோ அதை பொறுத்து மட்டும் ப்ராஃபிட் கால்குலேஷன் பண்ண முடியாது. ஆனா பிசினஸ்ல என்ன ஷேர் இருக்கு அப்படிங்கறத பொறுத்தும் நாம செய்யணும் கால்குலேஷன். இப்போ டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுல கால்குலேட் ஆகுதுன்னா கரண்ட் மார்க்கெட் வேல்யூ, இந்த ஷேரோட சமீபத்திய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணப்ப அது என்ன வேல்யூவா இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. இப்ப வந்து எதுக்கு வந்து இது முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து எப்பயுமே நாம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸ்பெசிபிக் டாஸ்க் வந்து நம்ம பார்க்கணும். என்னன்னு பார்த்தா இதுல பாருங்கள், அதாவது ஈவுத்தொகை பங்குகளின் பகுதி விற்பனை, பார்ஷியல் சேல் ஆஃப் டிவிடெண்ட் ஷேர்ஸ். இப்ப வந்து 100 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரைஸ் வந்து 20 யூனிட்ஸ். இப்போ 50 ஷேர்ஸ் வந்து நம்ம சேல் பண்றோம் அப்படிங்கிறப்ப 500 யூனிட்ஸ்ல உதாரணத்திற்கு அந்த மாதிரி வைத்துக் கொள்வோம். அப்ப நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ டாக்ஸ் வந்து 35% அப்படின்னு சொன்னா அப்போ இந்த ஷேர்ஸ் வந்து எப்படி டிவிடெண்ட் வரும், ஈல்ட் வந்து ஈவுத்தொகை எப்படி இருக்கும் அப்படின்னா 2% வரும் ஒரு மாதத்திற்கு. இதுதான் வந்து ஆவரேஜ் டாக்ஸேஷன். மேலும் என்ன மாதிரி டிவிடெண்ட் ஈல்ட் வந்து உங்களுக்கு வரும்னு சொல்லி நான் கண்டிப்பா சொல்ல போறேன். இந்த இன்புட்ஸ் வந்து நீங்க எழுதிக்கோங்க. மேற்கொண்டு நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து பக்கத்துல ஒரு பென் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா இந்த வெபினார் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதனால நீங்க ரீப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப வந்து நீங்க உங்க சொத்துக்களை வந்து விற்பனை செய்தீர்களானால் அதற்குரிய வரியை வந்து செலுத்த வேண்டும். டாக்ஸ் கால்குலேஷன் ரூல் படி சேல்ஸ் ரெவென்யூல இருந்து பர்ச்சேஸ் காஸ்ட வந்து சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். மேலும் வந்து அந்த ப்ராஃபிட்ல இருந்து நம்ம டாக்ஸ வந்து மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்னு சொன்னா மொத்த வரி தொகை கிடைக்கிறது. இந்த ஃபார்முலாவை கண்டிப்பா வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து நீங்க எழுதினீங்கன்னு சொன்னாதான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும் டாக்ஸ். சரி நண்பர்களே, இப்ப வந்து
நாம என்ன டிட்டர்மின் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா 50 பங்குகள் இப்ப ஒரு 100 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 50 ஷேர்ஸ் வந்து விற்கலாம்னு முடிவு பண்றோம் அப்படிங்கிறப்ப இப்ப 1000 யூனிட்ஸ் வந்து நமக்கு வருது 20 into 50 அப்படின்னு போட்டு பட் நாம கால்குலேட் பண்ணோம்னா இப்ப வந்து சேல் பண்றது அப்படிங்கறது நம்ம முடிவு கிடையாது. அப்படி கூட நம்ம நினைக்கவே இல்லை. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நேரம் வந்து காலம் போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஷேருடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத மட்டும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க நம்ம வாங்கினது வந்து 20 யூனிட்ஸ், பிறகு வந்து அதோடைய வேல்யூ இப்போதைக்கு 500 யூனிட்ஸ் அப்படிங்கிறப்ப 25,000 யூனிட்ஸ் வந்து அதோடைய விற்பனை அளவு இப்ப இருக்கு. இது வந்து நெட் ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது. அப்ப வந்து 25,000 மைனஸ் நம்ம வாங்கின விலை 1000ன்னு பார்த்தா 24,000 யூனிட்ஸ். இப்போ வரி எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொன்னா முழு தொகையில் அல்ல, லாபத்தில் மட்டுமே. அப்படிங்கிறப்ப அந்த 24,000 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிருப்போம் இல்லையா, அது டிவைடட் பை 100, இது வந்து இன்டு 35. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் இந்த சேல்ஸ் ஆஃப் ஷேர்ஸ்ல கிடைக்கிறது. இப்போ நமக்கு வந்து டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கையில எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தா நமக்கு 25,000ல இருந்து 8,400 வர்ற ஆன்சர் வந்து மைனஸ் பண்ணோம், சப்ட்ராக்ட் பண்ணோம்னு சொன்னா 16,600 யூனிட்ஸ் தான் நமக்கு உள்ள தொகை, கையில் உள்ள தொகை. இப்போ டாக்ஸ் ரேட் என்ன இதுல அப்படின்னு சொன்னா 35% எவரேஜ் டாக்ஸ் ரேட். இது வந்து டிஃபரெண்டா இருக்கும். நம்ம நேஷனல் டாக்ஸ் ரேட் வந்து அப்ளை ஆகும் அந்தந்த இயர்க்கு ஏற்ற மாதிரி. இது வந்து இந்த மாதிரி தான் டாக்ஸேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்முலா வச்சு நான் சொல்லி தந்தேன், உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ எல்லா கால்குலேஷனும் செய்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ரிமைனிங் என்ன வருது, இப்போ நான் அந்த ஃபார்முலா சொல்லியிருந்தேன், அந்த 8,400 உங்களுக்கு வருதா, நீங்க கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து இந்த ரெக்கார்டிங்க வந்து நீங்க கேட்கலாம், திரும்ப கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்ப நெட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். எல்லா டாக்ஸும் பே பண்ணதுக்கு அப்புறம் நெட் என்ன, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம என்ன சேல் பண்ணோம் அப்படிங்கிறப்ப, அதாவது இப்ப இருக்கிற ஒரு கரண்ட் வேல்யூ வந்து 25,000 யூனிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம சேல் பண்ணல, ஆனா சேல் பண்ண மாதிரி ஒரு சினாரியோல நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டாக்ஸேஷன் பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் வந்து 35%ங்கிறப்ப அந்த 8,400 நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப வந்து 16,600 யூனிட்ஸ் வருது. இதுதான் வந்து இது கூட நெட் ப்ராஃபிட்டா அப்படின்னு பார்த்தா என்ன ஆகும், நம்ம வந்து ஷேரை வந்து சேல் பண்ணிருக்கோம், டாக்ஸை வந்து கால்குலேஷன் படி நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். அடுத்தது வந்து கரண்ட் வேல்யூல இருந்து அந்த டாக்ஸேஷன் வேல்யூ வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம், அப்ப ரிமைனிங் வருது. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கா? பிளஸ் கொடுங்க சாட்ல, இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கு அப்படின்னு சொன்னா. இன்னுமே இது நெட் ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஷேர் வந்து நம்ம வாங்குறப்ப இருக்கிறப்போ நம்ம டாக்ஸ் கால்குலேஷன் பண்ணக்கூடாது. கரண்ட் மார்க்கெட் ரேட்டை வச்சுதான் நம்ம டாக்ஸ் கால்குலேஷன் பண்ணணும். இப்போ
நான் சொன்னபடி இன்னுமே நெட் ப்ராஃபிட் வரலன்னு சொன்னேன். இப்ப நம்ம வாங்குறப்போ என்ன பிரைஸ் இருந்தது, நம்ம விற்கிறப்ப என்ன பிரைஸ் இருக்கு, அப்ப பாருங்க எப்படி வந்து நெட் ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியை நம்ம கால்குலேட் பண்றது. இப்போ நம்ம 16,600ங்கிறது டாக்ஸ் கால்குலேஷனுக்கு பிறகு நம் கையில் உள்ள தொகை. அதை வந்து நம்ம என்ன அளவுக்கு வந்து ஷேர் வாங்கியிருந்தோமோ ஆரம்பத்துல, நம்ம ஸ்டார்டிங்ல வாங்கியிருந்தோம்ல 1000 யூனிட்ஸ், அதை வந்து மைனஸ் பண்ணணும். அதை சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து 15,600 யூனிட்ஸ் வரும். அதுதான் வந்து நெட் ப்ராஃபிட். அப்போ இன்கம் வந்து என்ன வருது, முதலீட்டு தொகையில் வந்து இன்கம் என்ன, பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட். இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்பயுமே எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, முதலீட்டாளர்கள் வந்து அவர்களுடைய வருமானத்தை பெர்சன்டேஜ்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ எப்பயுமே டிவிடெண்ட் இன்கமா இருந்தாலும் சரி, பெர் மந்த் வந்து மீதமுள்ள ஒரு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ல தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம வந்து ஆரம்பத்திலே எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். இப்ப வந்து நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணமோ அந்த ரேட்ல கூட நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி தான் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம வச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இங்க பாருங்க 15,600 இருக்கு, டிவைடட் பை 1000. நம்ம என்ன கொடுத்து முதல்ல ஆரம்பத்துல பர்ச்சேஸ் பண்ணோமோ அதை வந்து நம்ம டிவிஷன்ல போட்டுக்கணும். இன்டு 100 அப்படின்னு சொன்னா அந்த ரிசல்ட் என்ன, 1560%, 1560%. இதுதான் வந்து இன்கம்னு சொல்றோம். எப்படின்னா பெர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல வர்ற இந்த பெர்சன்டேஜை நம்ம இப்படி சொல்றோம். இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இதுவரைக்கும் புரிந்தது அப்படின்னு சொன்னா சாட்ல வந்து நீங்க பிளஸ் கொடுங்க. இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ரிட்டர்ன். ஏன்னா 1560 அப்படிங்கிறது ஒரு நம்ப முடியாத ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இன்னொரு கால்குலேஷனும் இருக்கு. இந்த பெர்சன்டேஜ் ரேஷியோ வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்ப 1000 நான் வந்து உதாரணத்திற்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்கேன். அதுக்கு பதிலா நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ, இப்ப வந்து 5000 பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த 5000 நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன வருது பெர்சன்டேஜ், அதுதான் வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். இது வந்து ஒரு உதாரணத்திற்கு கால்குலேஷன் பர்பஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்முலா தெரிஞ்சா, உங்களுடைய பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ண பேக்கேஜ் தெரிஞ்சா நீங்க வந்து கண்டிப்பா டாக்ஸேஷன் என்ன இருக்கோ அதை கண்டுபிடித்து நெட் ப்ராஃபிட்டை நீங்க கால்குலேட் பண்ண முடியும். இப்ப பாருங்க, ஒருவேளை 5000 இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்? $16,600 நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க வாங்கினது ஒரு 5000 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க வந்து கால்குலேட் பண்ணி எனக்கு வந்து சாட்ல வந்து உங்களோட பதில கொடுக்கணும். அதாவது 16,600 தான், ஆனா நீங்க பர்ச்சேஸ் பண்ண பேக்கேஜ் வந்து 5000 அப்படிங்கிறப்ப நீங்க வந்து 1000க்கு பதிலா 5000 ரீப்ளேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி அதுல வந்து எனக்கு ரிசல்ட் கொடுங்க சாட்ல. அப்படின்னா 6 டைம்ஸ் வந்து லெஸ்ஸரா வருது.
ஏன் எதுக்காக நான் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து டிஃபர் ஆகும். இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இத சரியா கால்குலேட் பண்ணாம அவங்களாவே ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் என்ன? இப்போ நாம என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதுக்கு நமக்கு கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் என்ன, நெட் ப்ராஃபிட் என்ன, டாக்ஸேஷன் போக மீதமுள்ள தொகை என்ன, அதுல வந்து நாம பர்ச்சேஸ் பண்ணதை எப்படி வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ள ப்ராஃபிட் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. இப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து புரியும். எனக்கு வந்து எல்லா ரூம்ஸ்லயும் நீங்க பிளஸ் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலுமே இன்னொரு தடவை பிளஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து புரியும். அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்து பிராக்டிக்கல் வெபினார். இது வந்து தியரிட்டிக்கல் கிடையாது. ஏன்னா நான் உங்களையே கால்குலேட் பண்ணி பார்க்க சொல்றேன். டட்டியானா ஜுராவ்லேவா நம்ம வந்து ஒண்ணு நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒரு தகவல் என்னன்னா, கான்டென்ட் எல்லாம், அதாவது என்னென்ன செய்திகள் நம்ம வந்து எழுதியிருக்கோமோ ஜீனியஸ் ஆஃப் பினான்ஸ்ல, அதை வந்து லாஸ்ட் டைம் நம்ம இன்னுமே அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணோம். அதுல நம்ம ஆண்ட்ரூ ஹெவ்ராத் சொன்னபடி பேலன்ஸ் ஷீட் ஃபாரம்ல வந்து சேஞ்சஸ் பண்ணோம். இப்போ அந்த பேலன்ஸ் ஷீட்டோட கடைசி இடத்துல வந்து லாஸ்ட் பேஜ், அதாவது முடிகிற இடத்துல நாங்க வந்து இண்டிகேஷனும் கொடுத்திருக்கோம். என்னென்ன நியூ அசெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு, மேலும் உங்க ரிட்டர்ன்ஸ் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் எப்படி இருக்கும், நீங்க வந்து வேற வேற ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்ட பண்ணலாம், மேலும் வந்து நீங்க எப்படி ரிட்டர்ன்ஸை வந்து ஃபிகர் அவுட் பண்ணலாம், ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் முதலீடுகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து புரிய வைக்கலாம்னு சொல்லி பெர்சன்டேஜ் வைஸ் வந்து நாங்க யோசிக்கிறோம். ஏன்னா ஒரு திரும்ப பெறும் தொகை அதிகமாக இருக்கும் அளவிற்கு நாங்கள் வந்து அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் என்னென்ன உங்களுக்கு புரிய வைக்கணுமோ அதை புரிய வைக்க பாடுபடுகிறோம். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் வந்தாதான் நம்ம வந்து இந்த கேம்ல ஒரு சக்சஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டிரான்சாக்ஷன்லயும் இன்கம் அமௌண்ட் எப்படி வந்து இண்டிகேட்டர்ல நம்ம கால்குலேட் பண்ணணும், மேலும் சம்மரி, பேலன்ஸ் ஷீட் செக்ஷன் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா கவனிங்க. இப்ப வந்து டட்டியானா ஜுராவ்லேவா சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல அதாவது சில ஒரு கேள்விக்கு உண்டான பதில் இப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எப்பயுமே ஒரு ரிட்டர்ன் வந்து ஹையரா இருக்கணும் அப்படிங்கிறப்ப 1,200,000 ஷேர்ஸ் இருந்தா கூட நமக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுதான். நம்ம போர்ட்போலியோல 50 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ரிமைனிங் வந்து 50 ஷேர்ஸ் வந்து ரிட்டர்ன் இன்கம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, அப்போ டிவிடெண்ட் இன்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2% per month இருக்கும். இப்போ என்ன டோட்டல் வேல்யூ ஆஃப் த அசெட் வந்து எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்துதான் வந்து நம்ம இந்த கால்குலேஷன் பண்ண முடியும். இப்போ 500 யூனிட்ஸ்
நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 50, அதாவது ரிமைனிங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 15 வச்சுக்கோங்க. அப்போ 25,000 யூனிட்ஸ் வரும் மீதமுள்ள வேல்யூ. அப்போ அதுல இருந்து நம்ம என்ன சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ரிமைனிங் ஷேர்ஸ் என்ன இருக்கு போர்ட்போலியோல அப்படின்னு சொல்லி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இது எதுக்காகனா டிவிடெண்ட் கால்குலேஷனுக்கு. அப்போ 25,000 யூனிட்ஸ்ல வந்து டிவைடட் பை 100 into 2% நமக்கு வருது மாத வருமானம் அப்படிங்கிறப்ப. அப்போ 500 யூனிட்ஸ்ல இருந்து நம்ம என்ன சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, 50 ஷேருக்கு வந்து என்ன மாத வருமானம் வருதோ அதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ சில சமயம் வந்து ஒவ்வொரு மாதமும் இப்ப வந்து நம்ம 1000க்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறப்ப 1000 divided by 2 வந்து 500 வரும், 500 யூனிட்ஸ். அப்போ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணும். இதுதான் வந்து இன்வெஸ்டிங் மேலும் வந்து டிவிடெண்ட் ரிசீவ் பண்றதுக்கு உண்டான ஐடியா. நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் வந்து மதிப்பீடு என்னன்னு பார்த்தோம். மேலும் வந்து முதலீட்டு தொகையில் பெர்சன்டேஜ் வருமானம் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து 2 விதமாக நம்ம வந்து டிவைட் பண்ணி 50 ஷேர்ஸா வச்சுக்கிட்டோம். அதுல வந்து ஒரு உதாரணத்திற்கு நான் டிவிடெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து மேக்சிமம் ரிட்டர்ன்ஸ் நாம ஜெனரேட் பண்றதுக்கு உண்டான ஒரு உதாரணம். நம்ம அசெட்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணம் தான் கொடுத்திருக்கேன். இப்ப வந்து ஹோம் அசைன்மெண்ட் நம்ம பண்ணணும். நம்ம வீட்டு வேலைகளை பத்தி என்ன பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எழுதிக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அத வீட்டுல செஞ்சு பாருங்க. நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். இந்த எக்ஸசைஸ வந்து நீங்க வீட்டுல பண்ணலாம். நீங்க 5000 CRU டோக்கன்ஸ் வாங்கியிருக்கீங்க. அப்போ 1 யூனிட் ரீச்க்கு, ஒரு யூனிட்டுக்கு கம்பெனி வந்து 1% வந்து மாசத்துக்கு மார்க்கெட் வேல்யூல இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, CRU டோக்கனுடைய மார்க்கெட் வேல்யூ 100 யூனிட்டுக்கு டிவிடெண்ட் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100%. இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் CRU ஓடது டிவிடெண்ட்ஸ் வந்து 100% ஏத்தி இருக்காங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், நீங்க மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கு, உங்களுடைய ஃபுல் அசெட்டுடைய மார்க்கெட் வேல்யூ, உங்ககிட்ட 5000 CRU இருக்கு. இப்ப மார்க்கெட் பிரைஸ் வந்து 100 யூனிட்ஸ். அப்போ நீங்க எஸ்டிமேட் பண்ணுங்க உங்களுடைய பிரைஸ. இப்படிதான் உங்களுடைய அசெட்டை நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்போ ஒரு மாதத்துக்கு இன்கம் எவ்வளவு வரும் அப்படின்றத சொல்லப்படும். அதனால அசைன்மெண்ட்டை கவனமா படிச்சு பாருங்க. இன்கமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். முதல்ல நீங்க பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா, இது உங்களுக்காக எக்ஸசைஸ் பண்ற மாதிரி, நீங்க சீக்கிரமா படிக்கிறதுக்காக எஸ்டிமேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஏனென்றால் நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றீங்க, நீங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்றது முக்கியம். அதே நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க கத்துக்க ஆரம்பிப்பீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி. உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு பிரைஸ்ல 1000 யூனிட்ல வாங்கிருக்கீங்க. அப்போ 2% டிவிடெண்ட் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பிரைஸ் வந்து 300% வந்து வளர்ந்திருக்கு. அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 யூனிட்ஸ் வந்து அதனுடைய பிரைஸ் அந்த அந்த பிரைஸ் வந்து 300% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா டிவிடெண்ட் வந்து 4% மார்க்கெட் வேல்யூக்கு உங்களுக்கு கிடைக்கப்படும். அதே மாதிரி நீங்க உங்க வேல்யூ, உங்க அசட்டுடைய வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் உங்களுடைய இன்கம் அது மூலியில இருந்து எவ்வளவு வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல வருகிற வெபினார்லயும் வந்து நம்ம இந்த கேள்விகள், இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணுவோம். அதனால நம்ம வெபினார்ல மறக்காம கலந்துக்கோங்க. அப்பதான் நம்மளால வந்து எதிர்காலத்துல நம்மள இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்ப நமக்கு டட்டியானா சுருலா மேம் வந்திருக்காங்க. அவங்க லோன்ஸ் வச்சு எப்படி பண்றது, அதை எப்படி எஸ்டிமேட் பண்றது அப்படின்றத இப்ப சொல்ல போறாங்க. மிகவும் நன்றி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் ஒரு ஃபார்முலாவை கத்துக்கிறது ஒரு கிளாஸ் ரூம்ல கத்துக்கிட்ட மாதிரியே இருந்தது. எப்பயுமே வந்து ஃபார்முலா பாக்குறதுக்கு வந்து சுலபமா இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது அது வந்து கடினமா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த எஸ்டிமேஷன் தெரியல. அதனால அவங்களோட இப்ப நம்ம வந்து எஸ்டிமேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா கடந்த செவ்வாய்க்கிழமை நமக்கு ட்ரைனிங் கேம் இருந்தது பினான்சியல் லிட்ரஸி பத்தி. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இருந்தது. அதே நேரத்துல எஸ்டிமேட் பண்றதுக்காக, ஏனென்றால் இது மிகவும் முக்கியமானது. நீங்க எவ்வளவு விளையாடுறீங்களோ அப்பதான் உங்களால இந்த எஸ்டிமேட் வந்து நல்லா பண்ண முடியும். இரண்டாவது பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி உங்களுடைய லோனை வந்து எஸ்டிமேட் பண்ணி பே பேக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அவங்க கிட்ட ஒரு நபர் வராரு, அவர்கிட்ட போதுமான கேஷ் இல்ல. இது ஜெனரலா நடக்கும் நம்ம வாழ்க்கையில. கண்டிப்பா ஒரு நபர் வந்து பேங்க்ல போய் லோன் எடுப்பாங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது லோன் எடுப்பாங்க. ஆனா பேங்க்கும் லோன் கொடுப்பாங்க. இப்ப இந்த இடத்துல பார்ப்போம், உங்களுக்கு லோன் இப்ப கொடுக்கப்படுமா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். அப்ப வங்கியுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ உங்களுடைய மந்த்லி இன்கம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் கார்டு இருக்கும், அதாவது ஜீனியஸ் ஆஃப் பினான்ஸ்ல அந்த இடத்துல உங்களுடைய மந்த்லி இன்கம் வந்து 5000 யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் கார்டை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவுகள் வந்து உங்களோடது ப்ரொஃபஷனல் கார்டுல 3000 யூனிட்ஸ் அப்படின்றது இங்க கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும், மீதம் இருக்கிற 2000 அலகுகள் வந்து யூனிட்ஸ் வந்து நம்மளுடைய நெட் இன்கம் பர் மந்த். இப்ப நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஆண்டர்பிரினர்ஷிப்போ பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 100,000 யூனிட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு புது பிளேயருக்கு தெரியும் அவங்க கிட்ட பணம் இல்ல அப்படின்றது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்குக்கு போய் லோன் கேட்பாங்க. அதே நேரத்துல பேங்க்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு வருடத்திற்கு 5% 15% வரைக்கும் வட்டி கொடுத்துட்டு தான் நமக்கு வந்து கடன் வந்து கொடுப்பாங்க பேங்க்ல. அது வந்து 2 to 5 வருஷம் வரைக்கும் அப்படின்னு இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி.
அதனால நம்மளுடைய ட்ரைனிங்க வந்து நம்ம ரீஜன் எந்த ரீஜன்ல கொடுக்குறோமோ அந்த ரீஜனுக்கு ஏத்த மாதிரி இந்த பெர்சன்டேஜ் தான் கால்குலேட் பண்ணுங்க. இது வந்து ஒரு கன்சியூமர் லோனா எடுத்துப்போம். இப்போ ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட் வேற ஒரு மெட்டீரியல் அப்படின்றத பத்தி இப்ப பார்ப்போம். இங்க பாருங்க, நீங்க வாங்கியிருக்கிற லோன் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் இப்ப 100,000 வாங்கியிருக்கீங்கன்னா அதுல 5% ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க, அதற்கப்புறம் 15% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன்லயும் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா 10,000 2 வருடத்துக்கு கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் மல்டிப்ளேட் பண்ணி நமக்கு வந்து 10,000 கிடைச்சிருக்கு. நீங்க 10,000 மறுபடியும் கொடுக்கணும் இன்ட்ரெஸ்டா பேங்க்குக்கு. அப்போ அதே 100,000 வந்து 15% மல்டிப்ளை பண்ணுங்க 5ஓட, உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75,000 நீங்க மறுபடியும் வந்து பேங்க்குக்கு கொடுக்கணும். மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்றது 5 இயர் இந்த இடத்துல. அதனாலதான் அங்க 5 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இது வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு வந்து 100,000க்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட், பிரின்சிபல் லோன் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ ஃபைனல் அமௌண்ட் எவ்வளவு நீங்க கொடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே பாருங்க, உங்களுக்கு வந்து திரும்பி செலுத்த வேண்டிய மொத்த தொகை அப்படின்றது பாருங்க. முதலாவது கேஸ்ல நீங்க 110,000 கொடுக்கணும், அடுத்ததுல 1,75,000 கொடுக்கணும். இப்ப உங்களுக்கு புரியுதா அப்படின்னா வந்து சொல்லுங்க. இது இப்படிதான் பர்சன்டேஜ் வந்து எஸ்டிமேட் பண்றது. புரியுது அப்படின்னா சாட்ல பிளஸ் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்ததும் நின்றுவாங்க நிறைய பேர். உங்களுக்கு இப்ப வந்து அடுத்தது கீழே கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்க பேங்க்குக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்றத பாக்குறாங்க. எல்லா பேங்க்கும் ஒவ்வொரு இஷ்யூவன்ஸ் சிஸ்டத்தோட இருக்காங்க. நீங்க வந்து ஒரு ஈக்குவல் பார்ட்டா பே பண்ண வேண்டியதா வரும். அதை எப்படி பண்றது? ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து குறிப்பிட்ட தொகை கொடுக்கப்பட வேண்டும். அப்போ எத்தனை மாதம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். முதல் கேஸ்ல வந்து 2 இயர்ஸ் சொல்லியிருந்தோம், அது வந்து 24 months சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் நீங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத பார்த்திருந்தோம். அப்போ 1,10,000 டிவைடட் பை 24 அப்படின்றத போடுங்க. அதே நேரத்துல செகண்ட் கேஸ்ல 1,75,000 டிவைடட் பை 60 அப்படின்றத போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்க முடியும். முதல் கேஸ்ல எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,583. அதே நேரத்துல இரண்டாவது தடவைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியட் வந்து 5 வருஷம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க, அதனால 60 மாசம். அப்போ உங்களுக்கு 2,917 ரூபாய், அதாவது 17 யூனிட்ஸ். இதுதான் வந்து நம்ம ஒவ்வொரு மாதம் பே பண்ற மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு புரியுதா எப்படி ஒவ்வொரு மாத பேமெண்ட்டை பேங்க்குக்கு லோன் எடுக்கும் போது நீங்க கொடுப்பீங்க அப்படின்றது புரியுதுன்னா சாட்ல பிளஸ் கொடுங்க. இப்படிதான் நம்மளுடைய லோனை வந்து திருப்பி கொடுக்கிறோம் பேங்க்குக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு இந்த லோன் அப்ரூவ் ஆகுமா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது. இப்ப நம்ம மந்த்லி இன்கம் வந்து 5,000 அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் 3,000 இருக்கு. அப்ப நெட் ப்ராஃபிட் என்ன இருக்கு? 2,000 யூனிட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ரஷ்யன் வெர்ஷன்ல
புக்கை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரூல்ஸ் அட்டாச் பண்ணிருக்காங்க. பேஜ் 9ல உங்களுக்கு ஒரு க்ளோஸ் தி லோன் அப்படின்ற ஒரு கொடுத்திருக்காங்க, ஒரு ஆப்ஷன் இருக்கு புக்ல. லோன் வந்து எப்பயுமே நெட் ப்ராஃபிட்டோட 50% மேல போயிடக்கூடாது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா முதல் கேஸ்ல கிட்டத்தட்ட 5000 வந்துருச்சு, ரெண்டாவது கேஸ்ல கிட்டத்தட்ட 3000 வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு நிகர வருமானம் ஒரு மாதத்துக்கு நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்க? 2000 தான். அப்போ 2000 நீங்க சேமிக்கும் போது அதற்கு மேல 5000 2000 அப்படின்னு சொல்லி லோன் எடுத்து நீங்க கொடுக்கும் போது அது ரொம்ப அதிகமாயிடுது. அதனாலதான் உங்களுக்கு எப்பயுமே 50% கம்மியா இருக்கணும், ரிட்டர்ன் பண்றதுக்கு, லோன் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் பண்றதுக்கு கம்மியா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க அந்த ரூல் புக்ல. உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நிறைய பேங்க் வந்து ஃபியூச்சர் ரிட்டர்னுக்காக தான் லோன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, ஆனா வெறும் ப்ராஃபிட்டபிள் நினைக்கிறீங்க, ஆனா இன்னும் அது செட்டப் பண்ணல. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதே நேரத்துல உங்களுக்கு தெரியல மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது, அதே நேரத்துல பிசினஸ் எப்படி நடக்கும் அப்படின்றதும் தெரியவில்லை. அப்ப நீங்க லான்ச் பண்றீங்க அப்படின்னா பேங்க் வந்து லோன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்துல. ஆனா அப்போ உங்க மந்த்லி இன்கம், எக்ஸ்பென்சஸ், உங்களோட நெட் ப்ராஃபிட், இந்த லோன் நீங்க என்னென்ன எடுக்கணுமோ அது பே பண்ண முடியுமா அப்படின்ற எல்லா கால்குலேஷனுமே நீங்க பண்ணி பார்க்கணும். அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரைனிங்ஸ் இருக்கும்போது பிளேயர் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா லோன் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஃபியூச்சர் ரிட்டர்னுக்கு. அந்த கார்டுல ஒரு மினிமமான பிசினஸ் பிளான் இருக்கு. அந்த ரிட்டர்ன் வந்து 5000 10,000 யூனிட்ஸோ இருந்தது அப்படின்னா என்னுடைய லோன் பே பண்றதுக்கு இந்த அமௌண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, பேங்க் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்கலாம், அதுக்கு நீங்க ஒரு கொலாட்ரல் கொடுக்கணும் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிசினஸ்க்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ ஒரு பிளேயர் வந்து அவருக்கு ஒரு வணிகம், ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிசினஸ் மூலியமா அவருக்கு இன்கம் வருது அப்படின்னா பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிசினஸ் உடைய வேல்யூவேஷன் என்ன அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த பிசினஸே நீங்க இல்ல, ஆரம்பிக்கவே இல்ல, இப்பதான் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கம் கண்டிப்பா ஜெனரேட் ஆகணும், அதே நேரத்துல ஆகாம இருக்கும்போது எப்படி லோன் கொடுப்பாங்க அப்படின்றதுக்கான வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல சில நேரத்துல பிளேயர்ஸ் வந்து அவங்க கொலாட்ரலை வந்து கார் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனா ஒரு டிரான்சாக்ஷன் லோன் வேணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டை சில பேர் கொலாட்ரலா வைப்பாங்க. அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி, ஆனா அந்த அசட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா அது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அவங்கள பே பேக் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது அது பேங்க் எடுத்துக்குவாங்க. நீங்க கரெக்டான பணம் கொடுக்கவில்லை என்றால் நீங்க கொலாட்ரல் என்ன வைக்க போறீங்க அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ நீங்க ஒரு பிசினஸ் எடுத்திருக்கீங்க, அந்த எடுத்த பிசினஸ் வந்து ஃபெயிலியரா இருச்சு, கேம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் கார்ட்ஸ், மார்க்கெட் டிக்ளைன் அப்படின்ற மாதிரி ஏதாவது மார்க்கெட்ல வந்து ஏதாவது நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா அந்த கேம்ல உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க எதுக்கு லோன் எடுக்கணும், எது எப்படி பே பண்ணணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க.
இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதனாலதான் நான் இந்த இடத்துல கொலாட்ரல் எக்ஸாம்பிள் நான் எடுக்கல. நாங்க அதனாலதான் ஒரு கன்சியூமர் லோனுக்கு எடுத்திருக்கோம். கொலாட்ரல் எதுவும் பயன்படுத்தாம இருக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பணம் வந்து எடுக்கப்படும் அப்படின்றத பார்ப்போம். நம்மளுடைய முதல் கண்டிஷனுக்கு மறுபடியும் வரும். இப்ப நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து நெட் மந்த்லி இன்கம் வந்து 2000 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு லோன் வேணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், நீங்க ஒரு லோன் திரும்பி கட்டும் போது இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய இன்கம் விட 50% மேல இருக்கக்கூடாது. அப்போ 2000 அப்படின்றது உங்க மாத வருமானம். அதை 2ஓட டிவைட் பண்ணுங்க. அப்போ 1000. அப்ப அந்த 1000க்கு 24 மாசம் அப்படின்னா 2 வருஷம், அடுத்தது 60 மாசம் அப்படின்னா 5 வருஷம், அப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ மெச்சூரிட்டி பீரியட் பாத்தீங்கன்னா 24,000 வருது ஃபர்ஸ்ட் கேஸ்ல. அடுத்த கேஸ்ல 60,000 வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதல் கேஸ்ல வந்து 24,000 பே பண்ணணும் நீங்க 2 வருஷத்துக்கு அப்புறம். அதே நேரத்துல 5 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாவது கேஸ்ல நீங்க 60,000 பே பண்ணுவீங்க. பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் த லோன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொத்த அமௌண்ட்டும் நம்ம எவ்வளவு கொடுக்கணுமோ அதை 110% டிவைட் பண்றோம். எங்க இருந்து 110 வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேஸ்ல லோனுடைய பெர்சன்டேஜ் ஞாபகப்படுத்தி பாருங்க, அங்க 5%. அப்போ 5/5 அப்படின்னு பார்க்கும்போது 110 அப்படின்றது வருது பிரின்சிபல் லோன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல உங்களுக்கு வந்து 21,818 வருது. அப்போ இது வந்து ஒரு ரஃபா வந்து 20,000 அப்படின்றத வச்சுக்கலாம். அதே நேரத்துல இப்போ உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு பே பண்ற செகண்ட் செக்ஷன் என்னன்னா 60,000. அது வந்து 175 அப்படின்றத கொடுத்திருக்காங்க டிவைடட் பை. இப்ப நீங்க சாட் பாக்ஸ்ல எழுத முடியுமா இந்த 175 எங்க இருந்து வந்தது அப்படின்னு? உங்களுக்கு இதனுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருந்தது ஞாபகம் இருந்ததுன்னா 15% இருந்தது. அந்த 15 வந்து 5ஓட மல்டிப்ளை பண்ணுங்க 5 வருஷம், அதுதான் 175. அப்போ உங்களுக்கு இன்டூ 100 பண்ணீங்கன்னா பிரின்சிபல் லோன் 100% உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா 34,285. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேங்க் வந்து லோன் கொடுப்பாங்க. அதே நேரத்துல 30,000 அப்படின்றத வச்சுக்கோங்க. இப்ப நம்மளுடைய ஸ்டார்டிங் கண்டிஷனுக்கு வருவோம். நம்ம அப்ப சொன்னோம் உங்களுக்கு 2000 நெட் ப்ராஃபிட் இருக்கு. உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் பேங்க் வந்து உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ணும். 2 வருடத்துக்கு 20,000 இல்ல 3 இயர்ஸ்னா 30,000. மத்தது எல்லாம் வந்து இப்படிதான் ரைஸ் பண்ணணும். அதே நேரத்துல நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிரான்சாக்ஷன்ல எந்த லோனும் எடுக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய கேம் வந்து ஜீனியஸ் ஆஃப் பினான்ஸ் பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் எப்பயுமே உங்களுக்கு புரிய வைப்பாரு எப்படி செய்யணும் அப்படின்றத. எந்த கேஷும் இல்லாம எப்படி டிரான்சாக்ஷன் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லுவாரு. ஏன்னா சில பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வழியை பயன்படுத்துவாங்க அவங்க இந்த டிரான்சாக்ஷனுக்குள்ள போறதுக்கு. அவங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே அவங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க.
இப்ப மொத்தம் 100,000 வந்து எதுவுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம வேற வேற வழியில வந்து நீங்க ஜெனரேட் பண்ணலாம். இது மூலியமா நம்ம பிளேயர்ஸ்க்கு ஜீனியஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கேம் பிளேயர்ஸ்க்கு இந்த பெனிஃபிட்ஸை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். இதை கன்க்ளூட் பண்றதுக்கு அதே நேரத்துல மத்த பார்ட்னர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம சொல்லி கொடுப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும் இப்ப எப்படி பேங்க் வந்து லோன் கொடுப்பாங்க, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம 2 கேஸ் இருந்தது. ஒன்னு வந்து டாக்ஸ் பேமெண்ட்ல உங்களுடைய அசட்டை செல் பண்ணும்போது எப்படி வந்து டாக்ஸ் பே பண்ணணும். ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விளையாடும் போது இன்கம் அதிகமா வரும்போது அவங்களுக்கு கரெக்டான ஃபண்ட் வரும்போது அவங்களுடைய லோன்ஸ் எல்லாம் கொடுக்க சீக்கிரமா பே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. லோன்ல நீங்க எவ்வளவு சீக்கிரம் பே பண்றீங்களோ உங்களுக்கு இன்கம் வரும். அதாவது உங்களுடைய பணத்தை நீங்க லோனை வந்து சீக்கிரமா பே பண்றதுனால உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா பே பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, ஒரு பேலன்ஸ் ஷீட்ல ஒரு பிரேயர் இருக்காரு அப்படின்னா அந்த அமௌண்ட் பே பண்றாரு. இது வந்து ஒரு கரெக்டான அக்யூரேட் அப்ரோச் இல்ல. ஒவ்வொரு குவார்டர்லயும் உங்களுக்கு அந்த டைம் நீங்க பே பண்ணும்போது இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. 6 மாசமா 9 மாசமா இல்ல 12 வருடமா உங்களுடைய பேமெண்ட் பண்றதுக்கு. அப்போ உங்களுக்கு இத பே பண்றதுக்கு எப்படி இருக்கும்? இத வந்து டிடெக்ட் பண்ணப்படும். நீங்க வந்து பேங்க்குக்கு அந்த டிஃபரன்ஸ் மட்டும் பே பண்ணுவீங்க. இந்த இடத்துல ஒரு சர்டிஃபைட் ஹோஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லுவாரு அப்படின்னா அத நோட்ஸ் எடுத்துப்பாரு. அதை எடுத்துக்கிட்டு நீங்க ஏதாவது ஒரு தவறு அப்ரோச் பண்ணும்போது கேம்ல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. எவ்வளவு பேங்க்குக்கு நீங்க பே பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இது வந்து ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்டையும் பார்க்கணும். ஏன்னா பிரின்சிபல் லோனை மட்டும் பார்க்க கூடாது. ஏன்னா நம்மளுடைய புக் ஆஃப் ரூல்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரீஎஸ்டிமேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரீகால்குலேஷன் இருக்கும் இன்ட்ரெஸ்டுக்கு. ஆனா நம்மளுடைய கேம்ல அத எஸ்டிமேட் வந்து கம்மியாக இருக்கும். ஏனென்றால் அவங்களுக்கு அந்த பேயிங் பேக் அந்த முழு பணத்தையும் அதே நேரத்துல நீங்க சீக்கிரமா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத தெரியப்படுத்துவோம். ஏனென்றால் நீங்க ஒரு கேம் இல்லாம நீங்க நிறைய கேம்ஸ் விளையாடும் போதுதான் உங்களுக்கு நல்லா கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன சொல்றேன்னா முதல்ல இந்த கேம் வந்து ஹோஸ்ட் பண்ணி நீங்க விளையாட போறீங்க அப்படின்னா இந்த லோன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் தான் வந்து லோன் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு பேங்க்ல லோன் எடுக்காம எப்படி வேலை செய்யறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அவர்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஏனென்றால் அவர்கள் லோனே எடுக்க மாட்டார்கள். இப்ப இந்த இடத்துல 2 டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ஸ்லைட்ல நம்மளுடைய சிஓ ஆத்தர் ஆஃப் த கேம் அவருக்கு இதை அக்ரி பண்ண நான் விரும்புறேன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விளையாடுறீங்களோ இந்த கேம்ல நீங்க சீக்கிரமா வந்து உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் இன்வெஸ்டிங்கோடைய ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க கத்துக்குவீங்க. அப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு நீங்க அந்த ஸ்கில்ஸ்ல மாஸ்டர் பண்ண முடியும். உங்களுக்கு முக்கியம் இது எல்லாமே. ஆனா
நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து விளையாட ஆரம்பிக்கிறீங்களோ, எப்படி வந்து கால்குலேட் பண்ண கத்துக்கிறீங்களோ, அதை எப்படி பழக்கத்துல கொண்டு வரீங்களோ, அது உங்களுக்கு மிகவும் வந்து உதவியா இருக்கும். இப்ப டட்டியானா துர்கோவா மேம் வந்திருக்காங்க. அதனால எல்லாருக்கும் நான் இங்க சொல்ல விரும்புறது என்னன்னா, நெறைய பேர்கிட்ட விளையாடுங்க. உலகத்துல நெறைய பேர் இருக்காங்க. அதாவது உங்கள் ஏரியாலயும் நெறைய பேர் இருப்பாங்க. நீங்க மத்த நபர்கள் கிட்ட இருந்து விளையாடும்போது தான் அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும். நான் வந்து ஒரு சர்டிஃபைட் ஹோஸ்டா இருந்தாலும், மத்த நபர்கள் கிட்ட விளையாடும்போது நெறைய விஷயங்கள், நெறைய ஐடியாஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்க புது நபர்கள் கிட்ட விளையாடும்போது, நீங்க புது விஷயத்தை கத்துக்குவீங்க. இப்ப இப்ப சாட்ல ஒரு லிங்க்க வந்து ஷேர் பண்ண முடியுமா? அதாவது ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கும். அந்த ஃபார்ம்ல உங்களுடைய கேள்விகள் நீங்க கேட்கலாம். அடுத்த Q&A செக்ஷன்ல. நான் வந்து மாடரேட்டர்ஸ்ட்ட அந்த லிங்க் இப்ப ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்க கேள்விகள நீங்க எழுதலாம். எவ்ளோ கொஸ்டின்ஸ் வேணாலும் நீங்க எழுதலாம். அத நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அடுத்த மீட்டிங்ல நாங்க சொல்றோம். இந்த லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுதான் உங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்த வெபினார்ல பேச முடியும். இந்த கேள்விகள் வந்து வேற வெபினார்ல ஹேண்டில் செய்யப்படும். அதே நேரத்துல இன்னொரு டாபிக்கும் இருக்கு. ஸ்கூல் ஆஃப் ப்ரொமோஷன் அப்படின்றது. எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுடைய நண்பர்கள், உங்க உறவினர்கள், அதே நேரத்துல இந்த விளையாட்டு என்ன அப்படின்றத உங்களுடைய எப்படி வந்து பகிர்ந்துக்கிறது அப்படின்றத அது ஒரு வெபினார்ல உங்களுக்கு வந்து சொல்லப்படும். அந்த கிளாஸஸும் உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து சொல்லப்படும். இப்ப 2 டைப் ஆஃப் வெபினார் இருக்கு. ஒரு வாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேம் பத்தி பார்ப்போம். நியூ கமர்ஸ், ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் வராங்க அப்படின்னா இந்த கேம் எதுக்கு எதுக்கு முக்கியத்துவம், இந்த விளையாட்டு எதை நோக்கி கொண்டு போகிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் வெபினார்ல இருக்கும். 2வது வெபினார் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங். அப்போ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபெக்டிவான கொஸ்டின்ஸ் கேக்குறீங்களோ, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ், அப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய பதில்கள் சொல்ல முடியும். என்னென்ன தவறுகள் செய்யறாங்களோ அந்த தவறுகள் எல்லாம் கேள்வியா கேட்டா கூட உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து நாங்க சொல்லுவோம். அடுத்த வெபினார்ல என்ன நடக்கும் அப்படின்றத இப்ப சொல்றாங்க. இது உங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்காக அடுத்த வெபினார் இருக்கும். அதே நேரத்துல நிறைய பேர் வந்து இதுல இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க. அடுத்த வெபினார்ல இந்த இடத்துல பிசினஸ் எப்படி உருவாக்குறது, எப்படி வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனா இருக்கிறது, எப்படி வந்து உங்க இன்கம் கால்குலேட் பண்றது, நீங்க 100% ஓனரா இல்ல அப்படின்னா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய இன்கம் வந்து கால்குலேட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதே நேரத்துல உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது அடுத்த வெபினாருக்கு வாங்க. இந்த லிங்கை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை இதுல எழுதுங்க. இந்த வெபினார் வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா சாட்ல வந்து எஸ் கொடுங்க. இதே மாதிரி ஒரு வெபினார்ல நம்ம எதிர்காலத்திலையும் பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து இந்த ஹோல்டிங்ல பயன்படுத்துறாங்களோ இங்க பிளஸஸ் மட்டும் இருக்கும் அப்படிங்கறத நான் நம்பல. ஏன்னா நிறைய பேருக்கு யாரெல்லாம் நான் வந்து சொல்ல போறேன் அப்படியோ அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆர்வம் காட்டுவார்கள் எல்லாரும்.
அப்போ ஃபினான்ஷியல் திங்கிங், இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது எல்லாருக்கும் வேணும். அதே நேரத்துல இந்த டெர்மினாலஜி எல்லாம் வந்து அப்படியே கத்துக்கணும். அதே நேரத்துல இதெல்லாம் கத்துக்கிறது மட்டும் இல்லாம அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தி பாருங்க. அப்பதான் வந்து டீல்ஸ க்ளோஸ் பண்ண முடியும், நெகோசியேஷன்ஸ் பண்ண முடியும், உங்களுடைய பார்ட்னர்ஷிப் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இது எல்லாம் பயன்படுத்துங்க. 8 ரூல்ஸ் ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர் எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க. அதுக்காக தான் ஜீனியஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கேம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால உங்க அனைவரிடம் வந்து இந்த வெபினாரை சொன்னதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி நன்றி பெறி விடை பெறுகிறேன். டட்டியானா துருக்கவுக்கா அண்ட் டட்டியானா ஜுரோவ்லவா. நன்றி. உங்களுடைய கேள்விகளுக்காக அடுத்த வெபினார்ல நாங்க காத்து கொண்டிருக்கோம். உங்களுக்கான பதிலுடன். நன்றி.